Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு blouse பத்தின வீடியோ தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். அதாவது ஒரு லைனிங் blouse-ஓட முன்பக்க டாட் வந்து ரொம்பவே ஈஸியா அதே மாதிரி அதை எப்படி பிடிக்கிறதுங்கற சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா என்னோட blouse-ஓட அதாவது லைனிங் blouse-ஓட முன்பக்க டாட்டை வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறது சின்ன சின்ன நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த லைனிங்ல வந்து கரெக்டான அளவுல நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதே மாதிரி இந்த லைனிங் துணியும் மெயின் துணியும் கரெக்டான அளவுல கட் பண்ணி ரெண்டையுமே சேர்த்து தச்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தச்சு எடுத்துருங்க. அதாவது அந்த லைனிங் துணி நம்ம தைக்கும்போது எந்த இடத்துலயுமே மெயின் துணி வந்து வெளியில இருக்கிற மாதிரியோ இல்ல லைனிங் துணியை விட அதிகமா இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கணும். அப்படி அதிகமா இருக்கும்போது மேல் பக்கம் வந்து அது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாம ரொம்பவே ஃப்ளாட்டா இருக்கிற மாதிரி நீங்க லைனிங் துணியும் மெயின் துணியும் வச்சு நீங்க தச்சுக்கணும். இப்போ saree அப்படிங்கும்போது அதோட blouse பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லாம தச்சு எடுத்துங்க. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ இதோட சென்டர் டாட் மட்டும் தான் நான் குறிச்சிருக்கேன். அதாவது அதோட அகலம் உயரம் எல்லாமே கொடுத்து கரெக்ட்டா மார்க் பண்ணிருக்கேன். இந்த சென்டர் டாட் மட்டும் நான் மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இத வந்து இந்த லைனிங் blouse-ல நம்ம வந்து டாட் பிடிக்கும்போது சாதா blouse-ல வந்து ஈஸியா பிடிச்சிரலாம். லைனிங் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அத வந்து எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுல வந்து நான் ரெண்டு டாட் மத்த ரெண்டு டாட்டுமே பிடிக்கல. அதாவது மார்க் பண்ணல. ஃபர்ஸ்ட் டாட் மட்டும் தான் நான் மார்க் பண்ணிருக்கேன். சைடுல அதாவது ஆம்ஹோல் சைடுல வர டாட்டோ இல்ல வந்து சென்டர்ல வர டாட்டோ வந்து மார்க் பண்ணாமலே இத வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். எப்பவுமே லைனிங்ல நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த லைனிங் துணி வந்து அந்த டக்குக்குள்ள மாற்ற மாதிரி இருக்கணும். நீங்க லைனிங்க பிடிச்சிட்டு வந்து வெளியில இருக்க லைனிங் துணி மெயின் துணியில வந்து டக்கு விழாமலே நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய பிரச்சனை வரும். அத வந்து எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட சென்டர் டாட்டை தான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி பிடிக்க போறேன். அதே மாதிரி உங்களோட அகலம் அதாவது இப்போ கொஞ்சம் உடம்பு ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு வந்து அகலம் டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் குண்டா இருக்கிறவங்களுக்கு டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் குறிச்சிருக்க டாட்டை வந்து தச்சிடுறேன். இதுதான் என்னோட சென்டர் டாட். இப்போ இத தச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து செகண்ட் டாட் எப்படி பிடிக்கிறது அப்படினு பார்க்கலாம். இப்போ தச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மடிப்பு தெரியும். அதாவது ஷோல்டர்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வர்ற மாதிரி இருக்கும் அந்த டாட் ஃபர்ஸ்ட் டாட். இப்போ இரண்டாவது டாட் நம்ம ஆர்ம் ஹோல் சைடு தான் நம்ம பிடிப்போம். ஆர்ம் ஹோல் சைடு நம்ம மார்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டாட் நோக்கி இந்த ஆர்ம் ஹோல் சைடு வர்ற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இது விரிச்சிடலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டாட்டோட மேல் பகுதியை பிடிச்சீங்கன்னா மேலே இந்த ஆர்ம் ஹோல் சைடையும் பிடிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். பாருங்க. இது சைடுலயோ இல்ல மேலேயோ பிடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வராது. நீங்க கரெக்ட்டான இடத்துல பிடிக்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இத நீங்க பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த செகண்ட் டாட் வந்து கரெக்ட்டான இடத்துல வருதா அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாருங்க. இப்போ இந்த லைனிங் நம்ம தைக்கும்போது பாத்தீங்கன்னா மேல் பக்கம் ஆர்ம் ஹோல் சைடு மேல் பக்கம் வந்து கீழ இருக்க துணியும் மேல இருக்க துணியும் கரெக்ட்டா ஈக்குவலா இருக்கணும். அதாவது மேல இருக்க துணி வந்து கீழேயும் கீழ் பக்கமா இருக்க துணி வந்து மேலேயும் இருக்கிற மாதிரி இல்லாம கரெக்ட்டா ஈக்குவலா ரெண்டும் கரெக்ட்டா ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி நீங்க தைக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த லைனிங்கோட கீழ இருக்க துணியும் சேர்த்து இந்த மாதிரி பிடிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா சைடுல வந்து மேல இருக்க துணி மேல இருக்கு. இந்த மாதிரி இல்லாம கரெக்ட்டா நீங்க பிடிச்சாதான் உங்களுக்கு வந்து முன்பக்கம் திருப்பும்போது அந்த லைனிங் துணியும் சேர்த்து தையல் விடும். பாருங்க. இப்போ நான் கரெக்ட்டா பிடிச்சிருக்கேன். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வருது பாருங்க. இந்த மாதிரி கரெக்ட்டா பிடிங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் சைடு உள்ள துணியும் கரெக்ட்டா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிடுங்க. அதாவது மேலே கீழே எல்லாமே கரெக்ட்டா ரெண்டு துணியுமே ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துடுங்க. அதே மாதிரி நீங்க இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது அதுக்கான அகலம். இப்போ இது வந்து நான் 40 இன்ச்சுக்கு தைக்கிறதுனால 1.25 இன்ச் வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்து நான் தைக்க போறேன். இது நான் மார்க் பண்ணல. மார்க் பண்ணாமலே தான் தைக்க போறேன். சப்போஸ் இதை விட மேல சைஸ் உள்ளவங்க அதாவது 44 42 இருக்கும்போது நீங்க வந்து 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டு தைங்க. அதே மாதிரி சைடுல பாத்தீங்கன்னா 1/4 இன்ச் அளவு வந்து அலவன்ஸ்க்கு கொடுங்க அந்த டாட்டுக்கு. இதுல நீங்க மெயினா நீங்க பார்க்க வேண்டியது இந்த லைனிங் துணியும் மெயின் துணியும் கரெக்ட்டா அந்த மடிப்புல இருக்குதாங்கறத பார்க்கணும். இல்ல அப்படினா உங்களோட லைனிங் துணியில தையல் விழும். மெயின் துணியில வந்து தையல் விழாது. அப்படி இருக்கும்போது நீங்க ஜாக்கெட்டை தச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மெயின் துணி மட்டும் மேல தூக்கிட்டு இருக்கும். கப் ஷேப் வந்து கரெக்ட்டா வராது. இப்போ பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நான் 1.25 இன்ச் தான் விட்டுருக்கேன். இது கரெக்ட்டான அளவு. இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிட்டு இல்ல உங்களுக்கு அளவு கரெக்ட்டா தெரியலனா இன்ச் டேப் வச்சு கூட நீங்க அளந்து அத வந்து தச்சுக்கலாம். இப்போ திருப்பி நான் காமிக்கிறேன் பாருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆர்ம் ஹோல் லைன் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து அந்த துணி வந்து வெளியில் தெரியல, அதாவது மடிச்சிருக்கும், மேலும் கீழே இல்லாமல் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உங்களோட செகண்ட் டாட்டை பிடிச்சிக்கணும். இப்போ அடுத்ததாக மூணாவது டாட்டு, இந்த 2 டாட்டுக்கும் சென்டர் பகுதியை நீங்கள் பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இந்த 2 டாட்டுக்கும் சென்டர் கரெக்டாக எந்த இடத்துல வருதுன்னு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணாவது டாட்டு குடிக்கிற வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டாட்டும் கீழே இருக்க டாட்டுக்கும் சென்டர் பகுதியை தான் நம்ம மூணாவது டாட்டு கொடுக்க போகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நெக்கு துணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா அப்படியே சென்டரில் பிடிப்பாங்க, அதாவது அந்த நெக்லேருந்து அந்த பட்டி ஷேப் வருது பாருங்கள், அந்த இடத்தையும் ஒரு சிங்கிள் ஃபோல்டு பண்ணி சென்டரில் பிடிப்பாங்க. அந்த மாதிரி பிடிக்காமல் இந்த டாட்டோட கரெக்டான பாயிண்ட் இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணும்போது தான் உங்களோட முன்பக்க டாட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நான் வந்து 1/4 இன்ச்சு அகலம் கொடுத்து, அதே மாதிரி ஃபஸ்ட்டு டாட்லேருந்து 1.25 இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்து நான் இதை தைக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க மெயின் துணி வந்து அந்த டக்குக்குள்ளே இருக்கிறா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி சப்போஸ் டக்குக்குள்ளே அந்த மெயின் துணி இல்லைன்னா உங்களோட கப் ஷேப்பில் வந்து பிரச்சனை வரும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து தைச்சிக்கணும். பாருங்கள், இப்போவும் இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரணும், எந்த துணியுமே மேலேயும் கீழேயும் இல்லாமல் கரெக்டாக ஈக்குவலாக வந்தால் மட்டும்தான் உங்களோட டாட் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 3 டாட்டுமே முக்கோண ஷேப்பில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உங்களோட டாட் பிடிச்சதுக்கப்புறம் ஷேப் வரணும். இதே நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கும்போது இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் வந்து அதிகப்படுத்தினாலும் உங்களுக்கு இந்த முக்கோண ஷேப் கண்டிப்பாக வரணும். அதாவது 2வது டாட்டோ 3வது டாட்டோ டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு கொடுக்கும்போதும் உங்களோட அந்த முக்கோண ஷேப் வந்தால் மட்டும்தான் உங்களோட டாட் வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ப்ளவுஸோட கப் ஷேப்பும் வந்து கரெக்டாக உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களை வந்து நீங்கள் கவனிச்சுக்கிட்டிங்கனாலே உங்களோட லைனிங் துணி ஆகட்டும், நார்மல் ப்ளவுஸ் ஆகட்டும், உங்களுக்கு வந்து அந்த கப் ஷேப் நல்லாயிருக்கும். அதே மாதிரியே நீங்களோட அந்த பட்டி ஷேப்பையும், நீங்கள் கீழே இருக்க பட்டி ஷேப்பையும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணும்போது தான் உங்களோட ப்ளவுஸே வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸோட முன்பக்க டாட் வந்து எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற சின்ன சின்ன நுணுக்கங்கள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் தைக்கும் போதும் சரி, இல்லை சாதா ப்ளவுஸ் தைக்கும் போது இந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை நீங்கள் கடைபிடிச்சாலே போதும். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நல்லாவே ஃபிட்டிங்காக தைக்கலாம். அதேமாதிரி கப் ஷேப்பும் உங்களோட கஸ்டமருக்காகட்டும் உங்களுக்காகட்டும் நீங்கள் தைக்கும் போது கப் ஷேப்புமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தாலோ இல்லை இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணாலும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.